Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சியில் நடைபெற்ற முதலமைச்சர் ஜோசப் விஜயின் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் காவல்துறையினருடன் தாவேக தொண்டர்கள் வாக்குவாதம் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபனிடம் கேட்கலாம். தீபன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி மைதானத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் போட்டியிட்டு ராஜினாமா செய்த கிழக்கு தொகுதி மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கட்சி நிர்வாகிகளுக்கு 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக QR கோடு பொருந்திய அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அந்த அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு உள்ளே வருவதற்கான அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட கட்சியுடைய நிர்வாகிகள் மக்களுக்கென 5000 நபர்களுக்கு அந்த அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அதன்படி காலை 10 மணி முதலே அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு தாவேக தொண்டர்களும் அந்த அடையாள அட்டை வைக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே வந்துவிடுமாறு தலைமை கழகமாக தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலர் ஆனந்த் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன்படிதான் இன்று காலையிலிருந்து வருகிற ஒவ்வொரு தாவேக நிர்வாகிகளிடையும் அவர் வைத்திருக்கக்கூடிய QR கோடு பொருந்திய அடையாள அட்டையை முழுமையாக சோதனை செய்த பிறகு அந்த மைதானத்திற்குள்ளே அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த மைதானத்திற்கு சரியாக 4 மணி அளவில் மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்ததற்காக அந்த நிகழ்ச்சி மேடைக்கு வந்திருந்தார். அதற்கு பிறகு தாவேகவுடைய நிர்வாகிகள் சாலை, அதாவது கல்லூரி வளாகத்துக்கு வெளியே சாலையில் உள்ளே அனுமதிக்குமாறு காவல்துறையிடம் கேட்டுக்கொண்டனர். அப்போது காவல்துறை முதல்வர் அவர்கள் உரையாற்றப் போகிறார். தற்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது, ஆகையால் உங்களை உள்ள அனுமதிக்க முடியாது என்ற காவல்துறையில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் தாவேக தொண்டருக்கும் காவல்துறையுடைய அதிகாரிகளுக்கும் தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறை எத்தனை முறை சொன்னாலும் அதுக்கு அவற்றை பொருட்படுத்தாமல் தாவேக தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என கூச்சலும் குழப்பம் விட்டதால் அப்பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிறிது நேரம் காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவம் அறிந்து அந்த பகுதிக்கு வந்து அவரிடம் அறிவுரை வழங்கிய பிறகு அவர்கள் கலந்து சென்றார்கள். இருந்தாலும் நேரம் கட்டுப்பாடு ஒன்று இருக்குது. அந்த நேரம் கட்டுப்பாடை தாண்டி தாவேக தொண்டர்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளே அனுமதிக்குமாறு பிரச்சனை செய்தது அப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தீபன்.